எப்படி உனக்கு கூட சேர்ந்து இனிமே வாழ போறேன். என்கிட்ட இருந்து ஒன்னு பிரிக்க முடியாது கண்மணி. பாத்துரலாம். கையோட என்ன தொடாது போடா வெளியே. கட்டி பிடிக்காத. அப்படிதாண்டி கட்டி பிடிப்பேன். முத்தம் கொடுப்பேன், உன் இடுப்புல கிள்ளுவேன். போதும். அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. இப்ப கண்மணி அன்புடன்ல கோர்ட்ல வச்சு கையெழுத்து போட சொல்லிடுறாங்க. நம்ம இப்ப கண்மணி ஏற்கனவே கையெழுத்து போட்டாங்க. நம்ம ஜீவாவும் நம்ம அன்பும் கையெழுத்து போட்டுறாங்க. ஏன்டா கையெழுத்து போட்டேன்னு எல்லாரும் கத்துறாங்க. அப்பதான் சொல்றாரு, நான் கையெழுத்து போட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போயின அர்த்தமா? யார் சொன்னா முடிஞ்சு போச்சுன்னு? கண்மணி இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம கண்மணி இல்ல. கண்ணுல மணி இருக்கிற மாதிரி அவள்ல நான் இருக்கேன். அதனால கவலையப்படாதீங்க அப்படிங்கல கார்த்திக் வந்து, டே உண்மைதானே அண்ணா? ஆமாடா, நான் என்ன ஏன் பொண்டாட்டி விட்டு கொடுக்க போறேன்? அப்ப கோர்ட்ல வாதாட போகல கேட்பாங்களே, 2 பேரும் கையெழுத்து போட்டியன்னு கேட்பாங்களே. அட ஏன்டா நீ ஐயனாத்தனை பார்க்கலையா? 2 பேரும் சைன் பண்ணி தான் போனாங்க. 1 வருஷம் இழுத்தடிக்கலையா என்ன? அதே மாதிரிதான் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்மணி முறைச்சுக்கிட்டு இருக்குது. அன்பு வராரு. ஏன் இன்னும் முறைச்சிட்டு இருக்கீங்க மேடம்? என்ன உங்களுக்கு எனக்கு என்ன பேச்சு இருக்கு? இங்க பாருங்க, நம்ம டைவர்ஸ் ஆக போகுது. நீங்க யாரோ நான் யாரோ அப்படி இருக்கல, யாரோ எவரோன்னு பேசிக்கலாம் இல்லையா? அன்பு வழியே கொலைய வந்து பேசுறாரு. ஆனாலும் கண்மணி கட் பண்ணிட்டு கத்திரிக்கோலை கட் பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு போறாங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகிட்ட உரி நிக்குது. வெண்ணிலாம் அவ்வளவு விழுந்து பண்ணுது. இவன் கண்ணை முழிச்சானா நம்மளை மாட்டி விட்டுருவானோ அப்படிங்கிற பயத்துல வந்து நிக்குதுங்க. எப்படியாவது அன்பு அப்பாவை போட்டு தள்ளிடணும் அப்படின்னுட்டு. ஆனா ஆள் மாத்தி ஆள் இருந்துட்டே இருக்கிறாங்க. இங்க அடுத்து கோர்ட்டுக்கு கேஸ் ஹியரிங் வருதுங்க. இங்க எல்லாரும் வராங்க, கேக்குறாங்க, உங்களுக்கு சம்மதமா அப்படிங்கல. எனக்கு சம்மதங்க. என்ன காரணம் அப்படின்னு கண்மணி கேட்டா, அது வந்து பெண்களை வந்து மதிக்கணுங்க. மதிக்காத மனுஷன் வீட்டுல எப்படிங்க வாழ முடியும் அப்படின்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. கோர்ட்ல சிரிக்கிற தெரியும்ல. என்னம்மா அப்படின்னு வக்கீல் கேட்க, ஆர்டர் அப்படிங்கிறாங்க. என்ன ஏன் இதுல என்ன இருக்கு? நான் இப்ப என்ன தப்பா சொல்லிவிட்டேன்? இல்லம்மா, பெண்களை மதிக்கல அப்படிங்கறதுக்காண்டியெல்லாம் நீ டைவர்ஸ் கேட்டா என்னம்மா அர்த்தம்? இதுதாங்க தப்பு. பெண்களை மதிக்கணும் கேக்குறதுக்கே நீங்க இப்படி வரீங்களே, அப்படி இதனாலதான் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. உண்மையிலே நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. இங்க இருக்க பெண்களுக்கெல்லாம் புருஷங்க மதிப்பு கொடுக்குறாங்களா? புருஷன்னு விடுங்க, ஆண்களே சொல்றேன். அண்ணன் தங்கச்சின்னு இருந்தா அவன் அண்ணன்டி, எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு அங்கே ஒடுக்குவாங்க. அப்பா அம்மா வந்தா அப்பா பேச்ச கேட்கணும் அப்படின்னு, புருஷன் பேச்ச கேட்கணும் அப்படின்னு வீட்டுல சொல்லி கொடுக்கறதும், எல்லா இடத்துலயுமே பெண்களை மட்டத்தட்டியே பேசுறீங்க. அதனால மதிப்பு கொடுக்காத ஒரு மனுஷன் கூட நான் வாழ விரும்பலங்க. ஏமா மதிப்பு கொடுக்கல? என்னம்மா மதிப்பு கொடுக்கல? ஆமாங்க, அவங்க வீட்டுல அவங்க பாட்டியை நான் திட்டேன்னு என்ன வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரு தெரியுமா? வீட்டை விட்டு போக சொல்லிட்டா அதுக்கப்புறம் வான்னு கூப்பிட்டா போவோமா? இவர் போக சொன்னார்ல, அதான் வந்துட்டேன். ஐயோ உன் கூத்தா இருக்கேம்மா. உன் கேச நினைச்சா அவன் இன்னொரு ஆளை வச்சிருந்தா சம்பாரிச்சு போடல, சரியில்லை, அடிக்கிறேன் குடிச்சிட்டு வந்து இப்படி ஒரு கேஸுக வந்திருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ என்னம்மா நீ இதுக்கெல்லாம் இப்படி வந்துகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. முடியாதுங்க, வேணாங்க, நீங்க கேட்டீங்க காரணம் நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். நாங்க 2 பேரும் சைன் போட்டோம், அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க. அப்புறமா அன்புகிட்ட கேக்குறாங்க, நீங்கெல்லாம் இப்படி சொல்லிட்டீங்க இருக்காண்டி உடனே எல்லாம் நாங்க தீர்ப்பு சொல்ல முடியாதுமா. 1 வருஷம் 6 மாசம் டைம் கொடுப்போம். அப்புறம் தம்பி உங்களுக்கு என்ன சம்மதமா அப்படிங்கிறாங்க. நீங்க பாக்குறாங்க, கையெழுத்து போட்டாரு சார் அப்படின்னு கண்மணி சொல்ல, இருமா உன்கிட்ட கேட்ட மாதிரி அவர்கிட்டையும் கேட்கணும்ல அப்படிங்கிறாங்க. எனக்கும் சம்மதம் தான். கண்மணி அப்படின்னு ஆச்சரியம் பாக்குது. அதை கவனிக்கிறாரு. அடி பாவி கள்ளி, நான் மாட்டேன்னு சொல்லுவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப நான் சொன்னோன்னா எந்திரிக்கிறா பாரு துள்ளி அப்படின்னு பாக்குறாங்க. கண்மணி, அட பாவி மனசா, நான் சொன்னேங்கிறக்காண்டி நீனுமா கையெழுத்து போட்டு நீனுமா சொல்ற? எப்படி பாருங்களேன் மனசுக்குள்ள ஊடுது. அடுத்து பார்த்தா, சரி போ நீனே வேணாங்க, இல்ல நான் மட்டும் ஏன், எனக்கு ஓகேங்கிற மாதிரி ரெடியா நிக்குது. அடுத்து என்ன காரணம் அப்படின்னு அன்பு கேக்குறாங்க. அன்பு கேட்க, அன்பு உடனே நான் என்னங்க பண்ண முடியும்? இப்பதான் மேடம் சொன்னாங்களே, அதெல்லாம் முடியாது, இவங்களோட வாழ மாட்டேன், மதிப்பு கொடுக்கலன்னு. நான் எங்க மதிப்பு கொடுக்க மாட்டேன்? இப்ப கூட பாருங்க எத்தனை வாட்டி இவங்களை மேடம் மேடம் தான் கூப்பிடுறேன். அப்படி இருக்கல, அவங்களா மனசுக்குள்ள குற்ற உணர்வா நினைச்சுக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்டாட்டி தான் என் தேவதை, என் பொண்டாட்டி தான் என் உலகம், என் பொண்டாட்டி தாங்க என் உசுறு, பியார் லவ் மோபத் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் அடன்னு 50 பேரும் உச்சி கொட்டுறாங்க. எல்லாரும் பாக்க என்னாச்சு? இல்லையா, எவ்வளவு அன்பு வச்சிருக்க, என் பொண்டாட்டி இல்லைன்னா நான் இல்லைங்க, அவதாங்க என்னோட இதே, என்னோட அப்படிங்கல. என்ன சொல்றது, என்ன ஒரு ஒண்ணு இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லங்க என்னோட எல்லாமும் அவதாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கல நீ ஏன் டைவர்ஸ் கேக்குற? ஏங்க நான் எங்க கேட்டேன்? நான் இப்பதானே சொன்னேன் என் பொண்டாட்டியோட ஆசையை நான் நிறைவேற்றுவேன், என்ன கேட்டாலும் கொடுப்பேன்னு. அவ ஆசைப்படுறா, பச்சை புள்ள நிலாவை கேக்குற மாதிரி. டைவர்ஸ் தானே போயிட்டு போகுது, அவ ஆசைதான் என்னோட ஆசை, அதனாலதாங்க நான் சம்மதிக்கிறேன். ஐயையோ! இப்பேற்பட்ட மனுஷன் புருஷனா கிடைக்க குடுத்து வச்சிருக்கணுமேம்மா. நீ ஏம்மா அப்படி பண்ற? போம்மா. நீ 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 நினைச்சா எங்களுக்கு கோவமா வருது. சார் அப்படிலாம் இல்ல சார். இவன் நடிக்கிறான் சார். அப்படி நடிக்கிறாரு சார் அப்படிங்கிறாங்க. நடிச்சாலும் நீ வேணும்னு தானம்மா சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லங்க
அவர் சொன்னாலும் 2 பேரும் சைன் போட்டோம்ல, அவர்ட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வாங்கி குடுங்க அப்படிங்கிறாங்க. அன்புகிட்ட சரிங்க, அ உறுதியா இருக்கீங்களா 2 பேரும்? ஆமா. எனக்கு என் பொண்டாட்டி மேல எந்த வருத்தமும் இல்ல, கோவமும் இல்ல. அவ கூட நான் வாழணும். அதான் என் ஆசை. ஆனா அவ வந்து விரும்பல. அதனால நான் ஒத்துக்கிறேங்க டைவர்ஸ்க்கு அப்படிங்கிறாங்க. நீங்க ஒத்துக்கிட்டாலும் உடனேலாம் இந்தாங்க ரெடிமேட் ட்ரெஸ் போட்டுக்கங்க. இந்தாங்க ரெடிமேட் தோசை அப்படின்னு எடுத்து குடுக்க முடியாதுப்பா. நீங்க 1 வருஷம் 2 பேரும் ஒண்ணா வாழணும். அதுக்கப்புறம் தான் முடிவு சொல்ல முடியும். 1 வருஷம் சொல்றதா? அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீதிபதிய எதிர்த்து பேசுவியா என்ன? அப்படியே அடங்குறாங்க. வக்கீலும் சும்மா இரும்மா. இதான் ப்ரொசீஜர் அப்படிங்கிறாங்க. ஒண்ணா இவருடையா? அப்படிங்கிறாங்க. ஆமா வாழ்ந்தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல பாக்குறாங்க. நீதிபதி தீர்ப்பு சொல்லிருது. அப்படி நீங்க ஒருவருக்கு ஒருவர் மறுத்து ஒண்ணா வாழ்றதுக்கு மறுத்தீங்கன்னா 9 வருஷம் கடுங்காவல் தண்டனை. ஐயையோ! அப்படிலாம் இல்ல. நான் கண்மணி வீட்ல போய் வாழ தயாரு அப்படிங்கிறாங்க. ஏன்பா உன் வீட்டுக்கு வாழ சொல்லாம அங்க போய் வாழ தயாருங்கிற? அட ஆமாங்க. இந்த ஆளு வீட்டுக்குலாம் நான் வாழ மாட்டேன். நான் ஏன் வாழணும்? இவரு யாரு மனுஷனா? அதெல்லாம் வேணா அவர் வேணா என் வீட்ல இருந்துக்கட்டும் அப்படின்னு மேடம் சொல்லுவாங்க. அதான் நானே முந்திக்கிட்டேன். என்னம்மா அவர் சொல்றது சரியா? அப்படி பாக்குறாங்க. ஆமாங்க. நான் ஏன் அவர் வீட்லயே வாழணும்? அதெல்லாம் முடியாது. பாத்தீங்களா? அதேதான். அதனால தான் நான் அப்படி சொன்னேன். நல்லா பொண்டாட்டி மனச புரிஞ்சு வச்சிருக்கேப்பா. அப்புறம் ஏன்பா பாட்டிக்கு ஏத்துக்கிட்டு திட்டுன? ஐயோ! தப்புத்தாங்க, தப்புத்தாங்க. இப்பயே நான் கால்ல விழுகவா? அப்படின்னு கண்மணி கால்ல விழுக, வேணாம், வேணாம், வேணாம் அப்படிங்கிறாங்க எல்லாரும். ஏம்மா இத விட என்னம்மா வேணும்? அப்படிங்கிறாங்க. இல்லங்க 1 வருஷம் தானே நாங்க வாழ்றோம். 1 வருஷம் இல்ல 9 வருஷம் ஆனாலும் நான் அவர வேணான்னு தான் சொல்லுவேன். அவர் வேணவே வேணாம். என்னப்பா அன்பு நீ என்ன சொல்ற? 9 நாள் வீட்ல இருந்தாலே போதும். நான் ஒரு கரப்பான்பூச்சிய போட்டு 2 பேரும் கட்டி அணைச்சு 9 மாசத்துல குழந்தைய குடுப்பேன். அது உங்களுக்கு தெரியல. அப்படின்னு சரிங்க யுவரான ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 1 வருஷம் ஒண்ணா இருக்கேன்னு சொல்லிடுறாங்க. வெளியில வாராங்க. அப்படின்னு சொல்றாரு. என்ன? நான் எங்க ஆட்டோல வந்துக்கிறேன். ஏங்க மேடம்? நம்ம கார்ல ஏறலாம்ல. ஒண்ணும் தேவையில்ல அப்படிங்கல. சார் வக்கீல் சார் அப்படிங்கல. என்ன அப்படிங்க வந்து தொலைக்கிறேன் அப்படின்ட்டு என்னம்மா வண்டியில போங்க அப்படிங்கிறாங்க. நான் போறேன்னு தாங்க சொன்னேன்னு வண்டியில ஏறிக்கிறாங்க. 2 பேரும் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்களா? எல்லாரும் பார்த்தா அவ்வளவு ஒரு சந்தோஷம் அன்பு அம்மாவுக்கும், கண்மணி அம்மாவுக்கும். ஆரத்தி எடுத்து கூப்பிடுறாங்க. என்ன பண்றாங்க? கண்மணி இப்படியே தான் வீட்டுக்குள்ள போகுது. நானும் வரேன் அத்தை எனக்கும் சேர்த்து எடுங்க அப்படின்னு கண்மணி வீட்டோட அப்படியே அன்பு உள்ளார போறாங்க. கார்த்திக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பி. எப்படியோ ஒண்ணு சேர்ந்துடுறாங்க அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள போனோனே, ஐ மேடம், ஹாய் மேடம் அப்படின்னு போய் இடிக்கிறாரு. இங்க பாருங்க, தள்ளி நில்லுங்க. ஹலோ மேடம், அங்க சொன்னத மறந்துட்டீங்களா? ஒண்ணா வாழணும். எப்பவும் போல சந்தோஷமா இருக்கணும். அதுல மனசு ஒத்து போனா சேரணும். சும்மா ஒண்ணும் இல்லாமலாம் எதுக்கு ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக தான் இங்க சேர்த்து வைக்க சொல்லியிருக்காங்க. சும்மா நீங்க யாரோ நான் இருக்கேன்னு இருக்கிறதுக்கு இல்லம்மா. நான் யாரெல்லாம் போ முடியாது. அப்படிதான் நிப்பேன் அப்படிங்கல. இங்க பாருங்க ரொம்ப பண்ணீங்கன்னா நான் அப்புறம் தூங்கையில என்ன போத்தி விடுவீங்களா? இல்ல கட்டி பிடிச்சுக்கிட்டு இப்படி அப்படின்னு முத்தம் குடுப்பியா? அப்படின்னு டக்குன்னு முத்தம் குடுத்துறாரு. எல்லாரும் அப்படின்னு அதிர்ச்சியமா பாக்க, இப்படிலாம் பாக்காதீங்க. ஒரு சின்ன சிறுசுல தனியா இருக்கிறோம். அப்புறம் நாங்க எப்படி ஒண்ணு சேர்றது? எல்லாரும் போங்க அப்படிங்கல. அப்புறம் எப்படி 9 மாசத்துல அது வரும். என்ன ரொம்ப பேசுறீங்க? அப்படிங்கல. ஒண்ணும் இல்ல மகாராணி நீங்க இருங்க. நாங்க உங்களுக்கு மரியாதை தான் குடுக்குறோம் அப்படின்னு வெளில ஓடுறாரு. இங்க கார்த்திகிட்ட போய் பேசுறாங்க. எல்லாரும் இங்க தனியா மீட்டிங் போடுதுங்க. கண்மணி மட்டும் உள்ளார இருக்குது. சமைக்க போயிருச்சு போல இருக்கு. இவங்க எல்லாரும் சேர்ந்து கககன்னு சிரிக்கிறாங்க. எப்படி அன்போட ஐடியா? டேய் பரவாயில்லடா தம்பி அப்படிங்கிறாங்க. மாப்பிள அப்ப நீங்க சைன் போட்டது அதுக்காகத்தானா? ஆமா. எனக்கு தெரியாதா என்ன? சட்டம்லாம் மக்கள் சேர்ந்து வாழத்தான் ஆசைப்படும். அதனாலதான் கோர்ட்டுக்கு போனா எப்படியும் 1 வருஷம் சேர்ந்து வாழுன்னு சொல்லுவாங்க. இப்ப எட்ட கோர்ட்ல நான் கையெழுத்து போடாம இருந்தா, நாங்க 2 பேரும் எட்ட தான் இருந்திருப்போம். இப்ப அப்படியே ஒட்டிட்டு வந்துட்டோம்ல. வந்தோனே முதல் பூஜைய ஆணாவ போட்டு வந்துட்டோம்ல. அப்படிங்கல உயிரெழுத்த போட்டு வந்துட்டோம்ல. என்னப்பா சொல்ற? அப்படிங்கல அங்க இருந்துட்டு அப்படின்னு கண்மணி ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா? வந்தோனே அன்பு சாரு கிஸ் அடிச்சுட்டு தான் வந்திருக்காரு. என்னடா வந்த ஃபர்ஸ்ட் டேயா? ஆமா. செகண்ட் டே, தேர்ட் டே இப்படி போக போக என்னென்னமோ நடக்கும். அம்மா 2 பாட்டி ஆகப் போறீங்க. உங்களுக்கு ஒரு பிள்ளை, உங்களுக்கு ஒரு பிள்ளை. டேய் ரொம்ப இதுங்காதடா. அப்புறம் கண்மணி மென்மையானவ. நான் பார்த்து பதமா பிடிச்சு அவள பக்குவப்படுத்திருவேன். அந்த கான்ஃபிடென்ட்ல தான் நான் கோர்ட்டுக்கே போனேன். அட போங்கப்பா நீங்க வேற. அண்ணே அப்படின்னு கார்த்தி வந்து கட்டிக்கிறாரு. விடுறா விடு. உனக்கு ஏதாவது சில பல டிப்ஸ் வேணுமா? ஏன் நாங்க நல்லா தான் இருக்கோம். எங்களுக்கு எதுக்கு? அப்படிங்கிறாங்க. ஆனாலும் இத நினைப்புல வச்சுட்டு தான்டா சைன் போட்டியா? நாங்களே பயந்துட்டோம்டா அப்படிங்கிறாங்க. ஆமா கோர்ட்டே வாழ வச்சிருச்சு பாத்தீங்கல்ல. அப்படியே கண்மணிய நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துரும்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்புறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.